தெரிஞ்ச சண்டே நான் கேட்டு சொல்றேன். பை பை வேற என்ன கேட்டாங்க? ஏய் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு 10 ரூபா தனியா வச்சு என்ன வேணுமோ பார்த்து வச்சுக்கோ. அண்ணா கிட்ட கேளு. ஒரு சால்ட் பார்த்தா 15 ரூபா நல்ல உப்பா 28 ரூபா தரும். 28 நல்லா இருக்கும். டாடா சால்ட் 1 கிலோ 28 புதுமா வெங்காயம் 1 கிலோ. வேற என்ன கேட்டாங்க? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி. நோட்டு பத்திரம்னா பாப்பா எதுமா 20 ரூபா தான். அரை கிலோ 80. என்ன கேட்டீங்க? சரி தூக்கி வாங்க. தயிர் மட்டும் என்ன கேட்டீங்க ரேட்டு? என்ன ரேட்டு கேட்டீங்க? எல்லாம் போலதானா? ஏதோ ஏதோ வா 2 10 ரூபாய் தயிர். சரி சரி தரேன். ஏன் கத்துற? ஆமா அந்த டாடா சால்ட் ஒன்று எடுத்து விடுங்க. வாங்க வந்து அவங்களே மறந்துட்டாங்க. நானும் மறந்துட்டேன் டக்குன்னு. அந்த காலத்துக்கு காலத்துல கண்ணுல பொண்ணு சாப்பாடு மனசு வருதுங்க. அதுதாங்க இது கம்பெனி உதயம். இதுவும் கம்பெனி அதுவும் கம்பெனி தான். ஏதோ 15 ரூபாய் இருக்குங்களா? ஆமா. அப்படி இல்லைன்னா நீங்க இது எடுத்துக்கங்க. இது நைஸா இருக்கும். இது பவுடர் மாதிரி இருக்கும். நல்லா ஐடி கார்டு குதிரியா ஒரு வாட்டி செக்கிங் வந்தாங்க எங்களுக்கு உப்புக்கலாம். அன்னில இருந்து சாதா உப்பு நாங்க விட்டோம். கல் உப்புல கூட வந்து கருப்பு வருதுன்னு சொல்லிட்டு விற்க கூடாதுன்னாங்க. அன்னில இருந்து நாங்க அதாவது இவங்க ஒரு ஃபில்டர் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, ஒரு ஃபில்டர் கம்மியா பண்ணுவாங்க. அவ்வளவுதான். எதுக்கு லீவுன்னு கேட்டாங்க. 126 26 ரூபா ஞாபகமா? அம்மா இது சொன்னேன். எல்லாமே இது பண்ணிதான் வருது. ஆனா ஒரு மேரி அண்ணா ஒரு மேரி உங்களுக்கு டைம் மட்டுமாமா? ரொம்ப உள்ள இருக்கு. 10 ரூபாய்க்கு நம்மளாம் சொன்ன வாங்கி போடுறோம்ல. நமக்கு தெரியாத வாங்கி அது அம்மா வீட்டுல போட்டு வச்சது. ஊருக்காவா? பரவாயில்ல. 2 தயிரா? 10 ரூபா தயிர் ஒண்ணு தானே கேட்டேன். வாங்கி கொடுத்தாளுங்கல்ல. நல்லா காசு நல்லா காசு மூடு கட்டுக்கணும். ஒருத்தங்க 15 ரூபா.
ஊறுகாய் மட்டும் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வேற இருக்கா? இந்த ஊறுகாய் கொடுத்துட்டு கட்டிங்களோட அன்னைக்கு அது எவ்வளவு வைப்பாங்க? வாங்கிக்கோ எனக்கு எவ்வளவு வைப்பாங்கன்னு தெரியலையம்மா. எவ்வளவு வைப்பாங்கன்னு தெரியல எவ்வளவு சொல்லாண்டியா எவ்வளவு கேன் பண்ணுங்க நான் எப்பவுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆகிறேன். என்ன கொஞ்சம் வைக்கிறேன் 5 ரூபாய்க்கு. அவங்க கிட்ட வந்து வாங்கி. பாட்டில் இதுல வந்து வீட்டுல போட்டாங்க. நல்லாதான் போட்டு போக மாட்டேன் பழம் 25 வரேன். இருக்கு 30 சார் 5 ரூபா. இப்ப 10 ரூபா வத்தலையா? நல்லா 20 20 அது ஒரு 5 25. அது அந்த அங்க இருக்கு கடைசியில இருக்காது. இந்த வரேன் நான் வரேன். அந்த வெள்ளை மூட்டை கோணி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வெத்தலை 10 ரூபாய்க்கு வேற அதுக்கிடுங்க. அது இருக்கு பாருங்க. அதே எடுத்துக்கிறீங்களா? நான் உள்ள வச்சு நல்லா இருக்கு இல்லையா வச்சிடறா அது காலி ஆயிடுச்சுல்ல. ஒரு வேற இது தயிர் ஒன்று கொடுங்க. தயிர் அது 1/2 லிட்டரா 10 ரூபா? 10 ரூபா தயிர் 2 கொடுத்து வேற ஒரு 5 10 வரங்க போட்டு கொடுத்துங்க. வதங்கி போய் விட்டா 2 எடுத்து போட்டுக்கிறேன். வேற என்ன முட்டை எப்படின்னா ஒரு முட்டை 6.50 10 முட்டை 65. 10 முட்டை 65. சரி 10 முட்டை முட்டை வேறங்க. அது காரம் கதிரா காரம் அது கதிரா அது இல்ல நீட்டா இனிப்பா இருக்கும். அது அல்ல இனிப்பா சக்கரை போட்டது. இப்போ வெத்தலை வந்து 15 10 ஒரு 5 15 உப்பு ஒரு 15 30 தயிர் ஒரு 2 50 இது ஒரு 65 115. ஒரு மாவு போயிட்டோம் என்ன ஒரு முட்டி மட்டும் ஒரு தவறு 115 ஒரு 85 200 அப்படியே எல்லாம் வச்சுக்கலாமா சார்? கொடுங்க வச்சு தரேன். கை கட்டுங்க. கை நாள் அது இது அடிக்கு எழுதி தரேன். நம்ம இட்லி மாவு தோசை மாவா? இட்லி மாவு காலி ஆயிடுச்சு. 65 தோசை மாவு காலி ஆயிடுச்சு. 115. சரி
115 ஆமா 115 போனா மீதி 500 ரூபா கொடுத்தீங்கல்ல. ஒரு 15 ரூபா கையில இருக்குங்கண்ணா. சுகர் வந்துச்சுண்ணா எனக்கு. நாட்டு சரி கம்மியா போச்சு. நல்லா நாட்டு சரி ரொம்ப நல்லா நடங்க. என்ன நடந்தாலும் நீ நடந்து பாரு 2 கால் வாங்கி 2 கால். அப்படிலாம் இல்ல, நடக்கிறத விட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதனால சும்மா அப்படியே போறது. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நடக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரேன், வீட்டுக்குள்ள நடக்கிறதுல வேஸ்ட். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படியே கோயில்ல போய் உக்காந்துட்டாது வாங்க, சாமியை பார்க்கலாம் கூட பரவாயில்ல. புரிஞ்சா போன கூட 20 ரூபாய் 20 ரூபா 1 2 சும்மாவது ஆஞ்சநேயர் கோயில் வரையும் போயிட்டு அது திண்ணையில மரத்தாண்ட உக்காந்துட்டு அப்படியே வந்துருங்க, அவ்வளவுதான். கண் ஆபரேஷன் வேற, கண் வர ஒரு பாதை. நீங்க நடக்க மட்டும் நடக்க செய்யுங்க, எல்லாத்துக்கும் ஈக்குவலாம் நல்லா. ஒண்ணு தானே சோப்பு? ஆமா ஆமா துணி போட்டு 10 ரூபா தான். 10 ரூபாய் தான். வாங்க. எவ்வளோ 20 இது ஒரு 10 30. 30 ரூபா. சரி.